ஹாய், நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் யானிக்கு வந்து நாங்கள் ட்ரெஷர் கேம் மாதிரி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு. அது இந்த மெத்தட் தான். பலூனுக்குள்ளே வந்து ஒரு சீட்டு எழுதி போட்டிருந்தோம், எங்கெங்கே கிஃப்ட்டு நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அந்த பலூனை உடச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கிற நேம் எங்கேன்னு படித்து போயிட்டு தேடணும். அவங்க ஃபஸ்ட்டு வந்து நான் பலூன் எல்லாத்தையுமே உடச்சிட்றேன், ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலூன் எல்லாம் உடச்சிட்டு ஃபஸ்ட்டு பேரெல்லாம் பார்த்துட்டாங்க, எங்கெங்கே வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி படிச்சிட்டாங்க. நேம் எல்லாமே படித்து முடிச்சாச்சு. அவங்க திரும்பவும் எல்லா பலூனும் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தம்பியும் அவங்களும் 2 பேரும் சேர்ந்துட்டு பலூன் எல்லாமே உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தம்பி நானும் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாதி உடைக்க ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் உடச்சிட்டு பேரை பார்த்துட்ருக்காங்க. பாருங்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க, என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடச்சிட்டு எல்லாமே பேர்லாம் பார்த்துக்குறாங்க அவங்க, எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது பாருங்கள் காட்டுறாங்க பாருங்கள் யாழினி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அவங்க பிடிச்ச பிங்க் கலர் பலூன் எடுத்துக்கிட்டேன். நான் இதை உடச்சி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறேன்னாங்க. சரி உடை, எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பயப்படுறாங்க பலூனை உடைக்கிறதுக்கு. அது பாருங்கள் பயந்து உடைக்கிறாங்க. அவங்க தம்பி நான் உடைக்கிறேன் கூட அக்கா அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துட்டார். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு, அதை போய் எடுத்தாங்க அவங்க. பிரிங்கிள்ஸ் இருந்துச்சு, நல்லாயிருக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து எடுத்து பார்த்தாங்க, அவங்களோட ரைட்டிங் டேபிள்குள்ளே வச்சுருந்தோம், அதையும் போய் பார்த்துட்டாங்க. அதுக்குள்ளே வந்து பன்னீர் சாக்லேட் வச்சுருந்தோம், அந்த பாருங்க இதுதான் அது, அதையும் எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஸ்கூல் பேக்குள்ளே வச்சுருந்தோம், அவங்க பேக்குள்ளே போய் எடுத்துகிட்டு சாக்லேட் வச்சுருந்தேன் நான். இந்த பாருங்கள் தேடுறாங்க, எடுத்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து ஹெல்மெட்குள்ளே அவங்க பிடிச்ச லேஸ் அது, அதனால் அதை வச்சுருந்தேன். இது வந்து அவங்க மாமா கொடுத்த கிஃப்ட், இது நாங்கள் தரல. அப்புறம் கொடுத்த கிஃப்ட் எல்லாமே லைனாக வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே என்னோடய கிஃப்ட்டு அப்படின்ட்டு. இதை பாருங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நான் கொடுத்தது. இதெல்லாம் வந்து அவங்க அத்தை வாங்கி கொடுத்தாங்க யாழினிக்கு. இந்த கிளிட்டரு இதெல்லாம், இது ரோஸ் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு செஞ்சு கொடுத்தாங்க. கோதுமை மாவில் ரோஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. அது பெயிண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லையா, அதனால் வந்து சும்மா ஃப்ளவர் ரோஸ் நல்லா அழகாக இருந்துச்சு. அது மாதிரி அந்த பாப்பா செஞ்சு கொடுத்துருந்தா யாழினிக்காக. பாருங்கள் நல்லா இருக்குல்ல, ரோஸ் அழகாக நல்லா இருந்துச்சு. அது பெயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த பொண்ணு அப்படியே கொடுத்துட்டா, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீயே பெயிண்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டா. இது வந்து அவங்க மாமா கொடுத்தது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த டெட்டி அவங்க மாமா கொடுத்த டெட்டி. அப்புறம் எல்லோரும் கொடுத்தாங்களே, நானும் கிஃப்ட்டு தரேன் என்னோடய அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு குகனுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. அதை பாருங்க கன், இது தான் கொடுத்தேன். அக்கா உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று, 2 கன் இருக்குது இதில், நம்ம 2 பேரும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன யாழினி, எல்லாத்தையுமே நான் டேஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று ஒன்றா எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாமே சாப்பிட்டு நல்லாயிருக்கு, தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ டேடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிம்மா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்களும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி.